கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடிக்கு அருகில் உள்ள கலைஞர் திடலில் நடைபெறும் 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி மைதானத்தில் மாங்கனியினை அடிப்படை பொருளாக கொண்டு இனிப்பு, காரம், பானம், சிற்றுண்டி போன்ற உணவு வகைகளை தயார் செய்யும் சமையல் போட்டியில் சமைக்கப்பட்ட உணவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் அவர்கள் பார்வையிட்டு சுவை பார்த்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடிக்கு அருகில் உள்ள கலைஞர் திடலில் 21/6/2025 அன்று முதல் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து மாம்பழங்களின் மதிப்பு கூட்டல் பற்றி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அறியும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட மாங்கனி கண்காட்சி மைதானத்தில் மாங்கனியினை அடிப்படை பொருளாக கொண்டு இனிப்பு, காரம், பானம், சிற்றுண்டி போன்ற உணவு வகைகளை தயார் செய்யும் சமையல் போட்டி இன்று நடத்தப்பட்டது. இப்போட்டியில் 9 குழுக்களை சேர்ந்த மகளிர்கள், பொதுமக்கள் மாம்பழங்களை வைத்து சமாய் அல்வா, பர்பி, முக்கனி பாயாசம், கைரி சாதம், புளிக்குழம்பு, பச்சடி, சாலட், மாங்காய் சாதம், மாங்காய் சட்னி, ஜெல்லி, சர்பத், மாங்காய் தயிர், மாங்காய் பஜ்ஜி, மாங்காய் லிசி, மாங்காய் கொழுக்கட்டை, மாங்காய் ஜூஸ், பஞ்சாமிர்தம், வத்தல், பழக்கலவை, பச்சை பயிறு, லட்டு, மாங்காய் வடை, மோர், ரசம், சாம்பார், ஊறுகாய், சுண்டல் உள்ளிட்ட 81 வகையான உணவுகளை சமைத்தனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த நபர்களுக்கு மாங்கனி கண்காட்சி நிறைவு விழாவில் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும், இப்போட்டியில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சாதனைக்குரல், தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் திருமதி இந்திரா, வேளாண் பொறியியல் துறை செயற்பொறியாளர் திருமதி சந்திரா, வேளாண் அறிவியல் மைய தலைவர் திரு சுந்தர்ராஜ், வேளாண் அலுவலர் திரு அருள்தாஸ் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வந்திருக்கோம். எங்கள் பேர் வந்து அக்ஷலட்சுமி, இவங்க ஏசுரா. சமையல் போட்டிக்காக மேடம் ஃபோன் பண்ணி வர வச்சாங்க, கலந்துக்கிட்டோம். நிறைய வெரைட்டி ஃபுட்டும் பண்ணியிருக்கோம், சத்தான ஃபுட்டும் பண்ணியிருக்கோம். மாம்பழம், காய், ஸ்வீட்டு, காரம், இனிப்பு வகைகளும் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதில் ஒரு ஸ்பெஷலாக வந்து அதில் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். இதில் மேங்கோலே, அப்புறம் பச்சை பயிரில் தானியங்கள், அதுலேயும் மிக்சிங் எல்லாமே ஃப்ரூட்டாக பண்ணியிருக்கோம். அப்புறம் மிக்சிங்காகவும் பண்ணியிருக்கோம். நாங்கள் நல்லா டேஸ்டிங், நல்லா சத்தான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். நாங்கள் வந்துட்டு கிருஷ்ணகிரி பூந்தோட்டத்துலேருந்து வந்திருக்கோம். இந்த கண்காட்சியில் வந்துட்டு மாங்காய் மூலியமாக ஏதாவது திங்ஸ் எல்லாம் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. எங்கள் மேடம் கூப்பிட்டாங்க, அதுக்காக நாங்கள் வந்துருந்தோம். மாங்காயிலையும் மாங்காய் பழத்துலையும் பசங்களுக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம். ஏன்னா வெளியிலேருந்து வாங்கி கொடுத்து இது பண்ணுறது, வீட்டிலேருந்து செஞ்சு இந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அதெல்லாம் மாங்காயிலேயே கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம், மாங்காய் புட்டு அதிலே செஞ்சு எல்லாம் இது பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மாங்காய் பழம், மாங்காயில் ஹெல்த்தியான அந்த என்னது புட்டு மாதிரி செஞ்சுருக்கோம், லட்டு மாதிரி செஞ்சுருக்கோம். மாங்காய் இது ஜூஸ் மாதிரி, பாயாசம் மாங்காயிலே செஞ்சுருக்கோம். நாங்கள்லாம் குருமரப்பள்ளி ஊராட்சியிலேருந்து வந்திருக்கிறோம். முல்லை இலக்க மக்களுக்குள்ள இங்கே மாங்கனி கண்காட்சியில் சமையல் போட்டி நடக்கிறது என்று தெரிஞ்சுக்கணும் வந்து போட்டியில் கலந்துருக்குறோம். இங்கே என்னென்ன டிஷ் செஞ்சுருக்குறோம்: மேங்கோ ஜெல்லி, மேங்கோ கஸ்டர்ட், மேங்கோ பஜ்ஜி, மேங்கோ முரப்பா, அது மேங்கோ கஸ்டர்ட், மேங்கோ ரைஸ், மேங்கோ சட்னி, மேங்கோ பீஸ், மேங்கோ சர்பத், அவ்வளோதான். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.